நான் உங்களை குஷ்புவா தெரிகிறேன். ஆனால் மார்ச் 5ஆம் தேதி முதல் ஓவியாவாக தெரிவேன். ஏன்னா எங்களுடைய புதிய தொடர் பார்த்து ஞாபகம் இல்லையோ நமது கலைஞர் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வியாழன் வரை இரவு 9 மணிக்கு ஆரம்பிக்க போகுது, மறந்துடாதீங்க. ஓவியாங்கிறது கேரக்டர் வந்து ஓவியா சொல்லும்போது ஒரு அழகான பெண், ஒரு ஓவியம் போல இருக்கிற ஒரு பெண். ஓவியம் சொல்லும்போது நீங்க வந்து அந்த ஓவியத்தை பார்த்து ரசிப்பீங்க. அந்த மாதிரி தான் ஒரு பெண் இருக்கிறா. ஆனா ஒரு குடும்பத்தை காப்பாத்துறதுக்காகவும் அல்லது ஒரு குடும்பத்தை காக்குறதுக்காகவும் ஒரு ஒரு மருமகள் ஒரு வீட்டுக்கு போகும்போது ஒரு குடும்பத்தை கட்டி வைக்கிறதுக்காகவும் போல அந்த குடும்பத்தை எப்படியாவது பிரிச்சு செதுக்கி வைக்கணுங்கிறது ஒரு எண்ணத்துல தான் அவ அந்த குடும்பத்துக்குள்ள நுழைறா. ஆனா ஓவியா வந்து ஒரு மென்மையான பெண்மணி. ஓவியா வந்து ஒரு விழி கிடையாது. ஓவியா ஒரு மர்மமான முகம் கிடையாது. இருந்தாலும் அவளுக்கு பின்னாடி ஒரு சில மர்மங்கள் இருக்கு. அந்த மர்மங்கள் என்ன? இந்த டைட்டில் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து பார்த்து ஞாபகம் இல்லையோ, அந்த டீசர்ஸ் பார்க்கும்போது, போஸ்டர்ஸ் பார்க்கும்போது, டிசைன்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தோணியிருக்கும் ஏதோ ஒரு மர்மங்கள் இருக்கு. நிறைய பேர் கேட்டாங்க இது என்ன ஜானர்ல இருக்கு, ஒரு சஸ்பென்ஸ் இருக்கா, த்ரில்லர் இருக்கா, அல்லது ஒரு ரீஇன்கார்னேஷன் இருக்கா, இல்ல கோஸ்ட் இருக்கா? அது எதுவுமே கிடையாது. ரீஇன்கார்னேஷனும் கிடையாது, கோஸ்டும் கிடையாது. ஆனா த்ரில்லர் பேஸ் கண்டிப்பாக இருக்கு. நிறைய தடவை நீங்க பாத்தீங்கன்னா சீரியல்ஸ் வந்து வெறும் ஃபேமிலி பேஸ்டா தான் வரும், ஒரு த்ரில்லர் இருக்காது. ஆனா ஃபேமிலி பேஸ்ட் இருக்கு, குடும்பத்திலேயே நடக்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் ஒவ்வொரு சீன்லயும் ஒரு த்ரில் உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு எபிசோட் எண்டிங்லயும் அடடா இங்க முடிச்சுட்டாங்களே, நாளைக்கு என்ன நடக்குது பாக்குறோமே, அந்த மாதிரி ஒரு சஸ்பென்ஸ் கிரியேட் பண்ணி தான் நாங்க போயிட்டு இருக்கோம். ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு கதாபாத்திரமும் நம்ம பார்த்து 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 உங்களுக்காக நாங்க வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு புது முயற்சி இருக்கு எங்களது. இதுல வந்து we will succeed, வெற்றி நிச்சயம்ங்கிறது ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. மற்றது எல்லாமே உங்க கையில இருக்கு. மார்ச் 5ஆம் தேதி முதல் இரவு 9:30 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில். மறந்துடாதீங்க, திங்கள் முதல் வியாழன் வரை. பார்த்த ஞாபகம் இல்லையோ? இந்த ஸ்கிரிப்ட் சூஸ் எதுக்கு பண்ணேன்னா, நான் வந்து 2 வருஷம் பாத்தீங்கன்னா எந்த சீரியல்லையும் டெலிவிஷன் பக்கமே முகம் காட்டல. ஆனா மறுபடியும் டெலிவிஷனுக்கு வரணும்னா நிச்சயமாக கொஞ்சம் புதுசா இருக்கணும். அப்போதான் டெலிவிஷன் பக்கம் வரலான்னு இருந்தேன். இந்த 2 வருஷத்துல பார்த்து ஞாபகம் இல்லைக்கான ஸ்கிரிப்ட் தயாரிச்சேன். ஸ்கிரிப்ட் எந்து தான் இந்த ஸ்கிரிப்ட் தயாரிச்சு சீரியல் பண்ணணும்னு சொல்லிட்டு சேனல் அப்ரோச் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் யாருமே முயற்சி பண்ணாத ஒரு அட்டெம்ப்ட் இருக்கு, கண்டிப்பா பண்ணலான்னு ஒரு தைரியம் கொடுத்தாங்க எனக்கு. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு ஸ்கிரிப்ட் நாங்கள் சூஸ் பண்ணோம். இந்த 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 கதையை நாங்கள் சூஸ் பண்ணோம். பிரியன் கூட நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன் ஆஸ் எ டைரக்டர். ஆனால் ஆபாவனன் சார் படத்தில் ஷூட் பண்ணும்போது பிரியன் அந்த படத்தில் அசோசியேட் டைரக்டராக இருந்தார். அப்போலேருந்து எனக்கு பிரியன் தெரியும். அதுக்கப்புறம் வந்து சன் டிவிக்கு ஒரு இண்டிபெண்டன்ட் டைரக்டர் அவ்வளோ சீரியல் பண்ணியிருக்கிறாரு. கலைஞர் தொலைக்காட்சிக்கும் ஒரு இண்டிபெண்டன்ட் டைரக்டராக சீரியல் பண்ணியிருக்கிறாரு. ஒரு வெரி வெரி கான்ஃபிடென்ட் பர்சன் ஹி இஸ். நார்மலி வந்து கதை ஏந்து அதெல்லாம் அந்த டைரக்டர் வந்து ஒரு ஹீரோயின் பேஸ்டு தான் இருக்கணும், ப்ரொடியூசர் சொல்கிறாரு எல்லாத்துக்கும் தலையாட்டணும் ஆமா போடணுங்கிறது டைரக்டர் கிடையாது. அவருக்கு பிடிக்கலன்னா எனக்கு கன்வின்ஸ் பண்ற வரைக்கும் அவர் விட மாட்டாரு. முடியாது, இது சரி வராது மேடம், நீங்க என்ன சொல்ல கதை உங்களது இருக்கலாம், ஆனா இது வந்து லாங் ரன்ல அது சரி வராது. ஒரு தைரியமோடு என்கிட்ட சில விஷயங்கள் சொல்ற அளவுக்கு ஒரு நல்ல டைரக்டர். ஸோ அதனால தான் அந்த 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 கேரக்டரிஸ்டிக்ஸ் அவர்கிட்ட இருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா சில பேர் வந்து எல்லாத்துக்கும் மேடம் தானே சொல்றாங்க, நமக்கு என்ன டைரக்ட் பண்ணிட்டு போயிடுவோமே, தலையாட்டிட்டு போயிடுவாங்க. ஆனா இல்ல, இது வந்து நமக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குன்னு சொல்லிட்டு முழு மனசோட முழு என்ன சொல்றது, ஒரு கான்ஃபிடென்ஸோட தான் இந்த ஸ்கிரிப்ட்ல அவர் இறங்கியிருக்காரு. புது முயற்சி இருக்கு, அது ஏன் சக்சீட் பண்ணக்கூடாது, நம்ம எல்லாரும் சேர்ந்து சக்சீட் பண்ணுவோம்னு சொல்லி ஒரு டீம் ஒர்க். ஒரு டீம் கேப்டன் சொல்லும் போது நிச்சயமாக பிரியனா தான் டீம் கேப்டன் இருக்கணும். ஸோ ஒரு டீம் கேப்டனாக தன் பொறுப்பை எடுத்துக்கிட்டு ரொம்ப அழகா ஸ்கிரீன் பிளே பண்ணி போயிட்டு இருக்கிறாரு. ஸோ இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் வித் பிரியன், பட் ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட் அபவுட் ஹிம். இந்த சீரியல்ல ஒரு நாங்க வந்து டெலிபரேட்லி we have tried not to use the artists who have already worked with me. ஏன்னா அப்புறம் எந்த சீரியல் பண்ண வித்தியாசம் இல்லாமல் போயிடும். பார்த்தீங்கன்னா டெலிகுமார் சார் இந்த சீரியலில் நடிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஏன்னா டெலிகுமார் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ டெலிகுமார் சாருக்காக ஒரு கேரக்டர் இருந்தது. பண்ணுவாரா இல்லையானா எனக்கு சந்தேகங்கள் இருந்தது. ஆனால் கேட்கும்போது நீங்களே ஏன் முடிவு பண்ணுறீங்க, நிச்சயமாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் பண்ணுறாரு. ஸோ டெலிகுமார் சார் ஒரு
ஒரு ஒரு பாசமுள்ள சித்தப்பாக்கான கேரக்டர் பண்றாரு. அண்ட் அதே மாதிரி சீனு என்கிட்ட ருத்ரா சீரியல்ல நடிச்சாரு. பட் ருத்ரால ஏன்னா அவ்வளோ வி குட் நாட் கண்டினியூ வித் ருத்ரா அன்ஃபார்ச்சுனேட்லி. ஸோ அதுக்கப்புறம் அவ்வளோ ரெஜிஸ்டர் ஆகல. ஸோ ஐ திங்க் மீ அண்ட் சீனு பார்க்கும்போது பேரிங் புதுசாகவே இருக்கும். மக்களுக்கு வந்து இது வரைக்கும் என் கூட சீனு அவ்வளோ பார்த்ததே கிடையாது. ஸோ எனக்கும் சீனுவும் சேர்ந்து பார்க்கும்போது கொஞ்சம் புதுசாக இருக்குது. ஆனால் சுற்றி இருக்கிற அத்தனை ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்து கோ சப்போர்ட்டிங் ஸ்டார் காஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருமே என் கூட ஒர்க் பண்ணாத ஸ்டார் காஸ்ட் தான் இருக்குது. இட் வாஸ் அ டெலிபரேட் மூவ் வாட் வி வாண்டட். ஏன்னா கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் லுக் இருக்கட்டுமே, ஒரு டிஃப்ரெண்ட் ஜானரில் பண்ணுறோம், டிஃப்ரெண்ட் லுக் கொடுக்குறோம். ஸோ ஏன் அதே ஆர்டிஸ்ட் ரிப்பீட் பண்ணுங்கிறதுக்காக வி ஹேவ் டேக்கன் ஆல் நியூ ஸ்டார் காஸ்ட். ஸோ அகேன் இட்ஸ் கோன் பி இட் லுக்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஒரு ஸ்கிரிப்ட் தான் நம்ம முழு ப்ரிப்பரேஷனோட போயிட்டுருக்கோம். நிறைய பிரெயின் ஸ்டார்மிங் செஷன்ஸ் நம்ம எங்களுக்கு நடந்திருக்கு. ஷூட்டிங்ஸ்க்கு நடுவில் நிறைய பிரெயின் ஸ்டார்மிங் செஷன்ஸ் நடக்கும். வி ஹேவ் லாட் ஆஃப் டிஸ்கஷன். ஒரு ஹெல்தி டிஸ்கஷன்ஸ் இருக்கிறதுனால தான் வி ஏபிள் டு கம் அவுட் வித் த பெஸ்ட். ஸோ ஐ திங்க் அதுதான் ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கு. பட் கேரக்டர் வைஸ் ஒரு ப்ரிப்பரேஷன் சொன்னீங்கன்னா ஐ திங்க் வி ஆல் நீட் டு லுக் குட். அதுதான் அதுக்காக வந்து டோட்டல் டிஃப்ரெண்ட் லுக்கு கொடுக்க போகிறேன். ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வர போகிறேன். நத்திங் லைக் தட். அந்த மாதிரி வந்து எந்த அட்டெம்ப்டும் நான் பண்ணலை. பார்த்த ஞாபகம் இல்லையோ கலைஞர் டிவியில் மார்ச் 5ஆம் தேதியிலிருந்து புதுசாக ஒரு மெகா தொடர் வரப்போகுது. குஷ்பு மேடம் அதில் நடிக்கிறாங்க. அவங்களே இந்த தொடரை தயாரிக்கிறாங்க. நான் வந்து இந்த சீரியலை வந்து திரைக்கதை எழுதி டைரக்ட் பண்ணுறேன். என்னோட சேர்ந்து திரைக்கதை எழுதுறதுக்கு மாரிமுத்துன்னு ஒருத்தர் இது பண்ணுறாரு. என்னோட பேர் என் பிரியன். ஆபவன் சார்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணி அவரால் தயாரானவன். கலைஞர் டிவியில் வந்து மகராசின்னு ஒரு சீரியல் ஏற்கனவே நான் டைரக்ட் பண்ணிக்கிறேன். சன் டிவியில் வந்து தீர்க்க சுமங்கலின்னு ஒரு சீரியல் டைரக்ட் பண்ணிக்கிறேன். இது எனக்கு 3வது மெகா தொடர். குஷ்பு மேடம் ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த சீரியலை வந்து ரொம்ப சிறந்தான முறையில் வெற்றி சீரியலாக பண்ணுவேன் அப்படிங்கிற நம்பிக்கையோட ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். எடுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான முறையில் வந்திருக்கு. ப்ரொடியூசருங்கிற முறையிலையும் ஒரு நடிகருங்கிற முறையிலும் ஒரு கதாசிரியருங்கிற முறையிலையும் தொடர் நல்லா வந்திருக்கிறதா அவங்க பாராட்டினாங்க. அந்த பாராட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சீரியல்னால் வந்து கதாநாயகி ஃபேஸ் பண்ணி தான் கதை இருக்கும். அதே போல் தான் ஓவியா அப்படிங்கிற ஒரு கதாநாயகி ஃபேஸ் பண்ணி தான் அந்த கதை இருக்குது. என்ன ஒரு வித்தியாசம்னா மற்ற கதை மாதிரி ஒரு பேக்கை மாட்டிக்கிட்டு ஆஃபீஸில் போய் சம்பாரித்து இந்த குடும்பத்தை காப்பாற்றுற அந்த மாதிரியான கேரக்டர் இல்லாமல் ஓப்பனிங்கில் ஒரு வித்தியாசமாக இருக்குன்னு அவங்க ஆசைப்பட்டாங்க. அந்த ஆசைப்பட்டதன் விளைவாக ஸ்டார்டிங்லேயே முதல் எபிசோட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஓவியாங்கிற ஒரு பெண் கல்யாண பெண்ணாக அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு அந்த குடும்பத்தையே கதிகலங்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனோட வர்றா அப்படிங்கிறது கதையில் ஒரு புது பாயிண்ட். அந்த கதாபாத்திரத்தை ஓவியாங்கிற கதாபாத்திரத்தில் குஷ்பு மேடம் நடிக்கிறாங்க.